சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க உடனடி நடவடிக்கை எடுத்திட வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, இஸ்ரேலைச் சேர்ந்த ஈரான் மீது நடத்தும் தாக்குதல் காரணமாக நாடு முழுவதும் வீடு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக உணவுப் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் உணவு விடுதிகள், தேநீர் கடைகள் போன்றவை மூடப்பட்டுள்ளன என்றும், சமையல் எரிவாயு கிடைக்காமல் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைத்து கள்ளத்தனமாக அதிக விலைக்கு விநியோக நிறுவனங்கள் விற்பதாக கூறப்படுகிறது. எனவே சமையல் எரிவாயு பதுக்கலையும் அதிக விலைக்கு கள்ளத்தனமாக விற்கப்படுவதையும் தடுத்திட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும், இக்குற்றச் செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க உடனடி நடவடிக்கை எடுத்திட வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, இஸ்ரேலைச் சேர்ந்த ஈரான் மீது நடத்தும் தாக்குதல் காரணமாக நாடு முழுவதும் வீடு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக உணவுப் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் உணவு விடுதிகள், தேநீர் கடைகள் போன்றவை மூடப்பட்டுள்ளன என்றும், சமையல் எரிவாயு கிடைக்காமல் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைத்து கள்ளத்தனமாக அதிக விலைக்கு விநியோக நிறுவனங்கள் விற்பதாக கூறப்படுகிறது. எனவே சமையல் எரிவாயு பதுக்கலையும் அதிக விலைக்கு கள்ளத்தனமாக விற்கப்படுவதையும் தடுத்திட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும், இக்குற்றச் செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார்.